ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது மூன்வேசல் டேரோ ரீடிங். இந்த ரீடிங்கில் உங்களுக்கான மெசேஜ் ஏதாவது இருந்ததுன்னா இது உங்களுக்கான ரீடிங்காக நீங்கள் எடுத்துக்கலாம். கண்டினியூ பண்ணி பாருங்கள். அப்படி உங்களுக்கு இது பொருந்தலை அப்படின்னா இது வேற ஒருத்தவங்களுக்கான மெசேஜாக இருக்கலாம். இப்போ ரீடிங்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆரக்கல் ஏஞ்சல் மெசேஜ் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். அவேர்னஸ் அண்ட் ரிலாக்ஸேஷன். ஸோ இந்த கார்டு மூலயமா ஏஞ்சல்ஸ் உங்ககிட்ட பேச வர்றது என்னன்னா, உங்களுக்கு இப்போது விழிப்புணர்வு நிலைக்கு நீங்கள் இருக்கீங்க. ஸோ உங்களோட அவேர்னஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் இருக்கீங்க. அதுக்கு அவங்க உங்களுக்கு சொல்கிற கைடன்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போது ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும், உங்களோட சென்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கணும் அப்படின்றாங்க. அது எப்போ கிடைக்கும் அப்படின்னா, நம்மளோட கான்ஷியஸை நம்ம க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட திங்கிங்கை நம்ம நடந்து முடிஞ்ச பாஸ்ட்லேயோ இல்லை நடக்க போகிற ஃப்யூச்சர்லேயோ இல்லாமல் இப்போது நம்மளோட திங்கிங்கை தாட்டை நாம் ப்ரெசென்ட்டில் வைக்கிறது மூலிமா நாம் நம்மளோட கான்ஷியஸ்னஸ்ஸு ஷார்ப் ஆக்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் வச்சுருக்கும்போது உங்கள் கூட அவங்க கனெக்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் மனசை கொஞ்சம் அமைதிப்படுத்திக்கோங்க. மனசை அமைதிப்படுத்துறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் எப்பவுமே பட்டாம்பூச்சி மாதிரி படப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும், நிறைய திங்கிங் வந்துகிட்டே தான் இருக்கும். கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். பட் ஆனால் நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணி இப்போ ப்ரெசென்ட்டில் உங்கள் மனசை அமைதியாக வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ரிலாக்ஸேஷன் அப்படின்னு வரும்போது, நீங்கள் எவ்வளோதான் நீங்கள் வெளிப்புற வாழ்க்கையில் நீங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஓடி ஓடி உழைச்சி அதுக்காக நீங்கள் அது உங்களுக்கு நல்லது கொடுக்கலாம், சந்தோஷமாகவும் இருக்கலாம், அது எப்படி வேணால் இருக்கலாம். ஆனால் அவங்க சொல்கிறது என்னன்னா, உங்கள் சோலை தாங்கிக்கிட்டு இருக்கிற உங்கள் பாடிக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக வேணும். நீங்கள் எவ்வளோதான் வெளி உலகத்துக்காக நீங்கள் உழைச்சி சக்ஸஸை கொடுத்தாலும் ஆனால் உங்களோட பாடிக்கு எனர்ஜி வேணும், அது ஹெல்த்தியாக இருக்கணும். அதே சமயம் அது ஸ்ட்ராங்காகவும் இருக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, வீக்லி ஒன்ஸ் அந்த சென்டட் பாத்திங், அதாவது அரோமா குளியல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த மூலிகைலாம் போட்டு குளிக்கிறது மூலமா நம்மளுக்கு ரெஃப்ரெஷ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு குளியல் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நேச்சரில் ரொம்ப தூரம் வாக்கிங் போகலாம். அதாவது கிரவுண்டடாக நேச்சரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க வீக்லி ஒன்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களை நீங்கள் கிளென்ஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்றது இப்போ உங்களுக்கு இந்த ஆரக்கல் ஏஞ்சல் மெசேஜ் கொடுக்குற கைடன்ஸாக இருக்குது. ஸோ டேரோ மெசேஜ் என்னன்னு பார்த்துடலாம். தி டெவில், 3 of Cups, Knight of Swords. ஸோ இப்போ இங்கே இந்த மெசேஜஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த டெவில் கார்டுன்னு வரும்போது நமக்கு எப்பயுமே ஒரு பயம் வரும். டெவில் கார்டா, அப்படியா, டெவில் வந்துச்சா அப்படின்னு. பட் அவங்க கொடுக்குற மெசேஜ் என்னன்னா, நீங்கள் பயப்பட வேண்டாம், உங்களோட சூழ்நிலைகள் உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது, ஆனால் அதை நீங்கள் கவனிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு பாருங்கள். யாராவது உங்களை லோ எனர்ஜிக்கு கொண்டு போனாலோ இல்லை உங்களோட தாட் நீங்களே அதை நெகட்டிவ் திங்கிங் தாட்டில் போயிட்டு நீங்களே உங்களை லோவாக ஆக்கிக்கிட்டாலோ அது இப்போதைக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உங்களுக்கு வேணாம். நீங்கள் இப்போது செய்ய வேண்டியது ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. அப்படி ரிலாக்ஸ் ஆகிறது மூலமா நீங்கள் உங்களோட மைண்ட் பாடியை நீங்கள் அமைதிப்படுத்துறது மூலமா உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ நீங்கள் கொஞ்சம் நேரம் நீங்கள் அமைதிப்படுத்தி உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு பாருங்க. அப்படி பார்க்கும்போது நீங்கள் இந்த சூழ்நிலையிலேருந்து வெளியே வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் உங்களே லோவாக செல்ஃப் எஸ்டிமேட்டும் பண்ணாதீங்க, உங்களை நீங்கள் டவுட் படாதீங்க, நமக்கு எல்லாமே தப்பாக நடக்குதுன்ற ஃபீலிங்குள்ளேயும் போகாதீங்க. இதெல்லாம் ஒரு மாயை தான். இது யாரை வேணா இருக்கலாம். ஏதோ ஒரு பிளாக் மேஜிக்காக இருக்கலாம், இல்லை எனிமீஸ் ஏதாவது பண்ணி உங்களை லோவாக ஃபீல் பண்ண வைக்கலாம். இப்படி எது வேணா இருக்கலாம். எதுவாக இருந்தாலுமே நீங்கள் அதை பற்றி யோசிக்கவும் வேண்டாம், ஃபீல் பண்ணவும் வேணாம் அப்படின்றது டெவில் கார்டோட மெசேஜாக இருக்குது. 3 of Cups அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 of Cups ஒரு கொலாபரேஷன், ஒரு ஃபேமிலி கெட் டுகெதராக இருக்கலாம், இல்லை ஆஃபீஸ் பார்ட்டியாக இருக்கலாம். பட் ஆனால் அவங்க உங்களுக்கு அவங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நீங்கள் அவங்கவுங்க ஓன் ஸ்டைலில் தான் அவங்கவுங்க இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அப்போ நீங்கள் உங்கள் ஓன் ஸ்டைலில் தான் நீங்கள் இருக்கணும். ஏன்னாக்கா உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் என்ன செய்யணும், உங்களோட இன்ஸ்டிங்க்ட் உங்களை பற்றி என்ன சொல்லுது, அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு தேவையானதை நீங்கள் செய்ய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து உங்களோட டெஸ்டினேஷன், உங்களோட குறிக்கோள், உங்களோட லட்சியத்தை நீங்கள் நோக்கி போகும்போது மற்றவங்க உங்களை பற்றி என்ன பேசுகிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நீங்கள் வந்து எடுத்துக்க வேணாம். உங்களோட இன்ஸ்டிங்க்ட் என்ன சொல்லுதுன்றதை நீங்கள் யோசித்து அதன்படி நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களோட லைஃப்பை மூவ் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணி உங்களோட கோல் அச்சீவ் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு இது வந்து ஒரு செலிப்ரேஷனுக்கான டைமாகவே இருந்தாலும் உங்கள் கூட இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கணுன்றது உங்களுக்கான மெசேஜாக இங்கே கொடுக்குறாங்க. அடுத்ததான் நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படின்றது வந்து ஒரு மெசேஜ், அதாவது உங்களுக்காக ஒரு மெசேஜ் இல்லை ஒரு ஏதோ ஒரு விஷயம், ஒரு செய்தி, அது வந்து குட் நியூஸாக இருக்கலாம், இல்லை ஒரு செய்தியாக இருக்கலாம், அது எதா வேணா இருக்கலாம், அது வந்து உங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. இல்லை ஏதோ ஒரு உண்மை கூட உங்களுக்கு தெரிய வரலாம். எந்த விஷயமா இருந்தாலும் அது வந்து நீங்கள் எதுவாக இருந்தாலுமே அது என்ன விஷயம் அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் ஆராயணும். அந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு நல்ல விஷயமாவே இருந்தாலுமே அது உங்களுக்கு தேவையானதா அப்படின்றத கொஞ்சம் பாருங்கள். உங்களை அவசரப்பட வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. ஸோ உங்களை நோக்கி வர அந்த மெசேஜ் என்ன, அந்த நபர் யார், இல்லை அந்த உண்மை என்னன்னு கூட ஒரு ஒரு ஏதோ ஒரு உண்மை மறைஞ்சிருந்து தெரியாமல் இருந்தது, இப்போ அது உங்களுக்கு வெளிப்படவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்றது நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸோட மெசேஜஸாக இருக்கீங்க. ஸோ அடுத்ததாக வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ், டெம்பரன்ஸ், கிங் ஆஃப் கப்ஸ் அண்ட் டெம்பரன்ஸ். ஸோ இங்கே அவங்க கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கிங் ஆஃப் கப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப லாயல் பர்சன், ரொம்ப ஒரு அன்பானவர், ரொம்ப வந்து கொஞ்சம் அதாவது அவர்கிட்ட நீங்கள் என்ன ஹெல்ப், நீங்களே கூட ஒரு அந்த மாதிரியான டைப்பாக இருக்கலாம். ரொம்ப அன்பானவராக, ரொம்ப மெச்சூர்டாக, யார் உங்ககிட்ட வந்து எந்த ஹெல்ப் கேட்டாலுமே நீங்கள் அதை உடனே அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கலாம். பட் அவங்க கொடுக்குற எச்சரிக்கை என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த வாக்குறுதி கொடுத்தாலும் எந்த ஹெல்ப் பண்ணாலும் அது ஒரு தடவைக்கு 2-3 தடவை யோசித்து செய்யுங்க. கேட்ட உடனே எந்த ஒரு வாக்குறுதியாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு ஹெல்ப்பாக இருக்கட்டும் உடனே பண்ண வேணாம். ஒரு தடவைக்கு 2 தடவையாக யோசிங்க. ஏன்னாக்கா இங்கே டெம்பரன்ஸ் கார்டு இருக்கிறதால உங்களுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும் அப்படின்றது அவங்க வந்து சொல்கிறாங்க. கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருக்கிறது நல்லது அப்படின்றது அவங்க சொல்கிறாங்க. ஸோ வந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ் வந்துருக்கு. ஸோ ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ்ன்னு வரும்போது ரீகன்சிலியேஷன். ஸோ யாராவது பிரிஞ்சு இருக்கீங்க அப்படின்னா ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நியூ பிகினிங் இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது ஒரு ஜாப் ப்ரமோஷன் தேடுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சக்ஸஸும் நியூ பிகினிங்கும் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் மோரோவராக நீங்கள் உங்களுக்கான மெசேஜ்ன்னு பார்க்கும்போது இங்கே அவங்க சொல்கிற மெசேஜ் என்னன்னா, கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் என்னதான் நீங்கள் வந்து ஒரு நல்ல பர்சன், நல்ல அன்பான ஆள், எல்லாத்தையும் செய்யக்கூடிய பர்சனாக இருந்தாலுமே இப்போ நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம்னு சொல்கிறாங்க. நீங்கள் அவேர்னஸாக இருக்கிறது மட்டும் இல்லை, கொஞ்சம் உங்களை நீங்கள் ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களை சுற்றி கண்டிப்பாக சூழ்நிலைகள் இது சரியா இல்லை. அது வந்து யார் வேணா இருக்கலாம், தேர்ட் பார்ட்டியாக இருக்கலாம், இல்லை வந்து உங்களோட ரிலேஷனாகவே இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், யாரும் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்றதை நீங்கள் கவனிக்காமல் இருக்கீங்கன்றது இங்கே வந்து கார்டு சொல்லுது. ஸோ உங்களை சுற்றி கவனிங்க. உங்களுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வருது, அந்த மெசேஜ் ஒருவேளை இந்த நபரை பற்றி உண்மையாக கூட இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக உங்களோட மனசு, புத்தி, உடம்பு இது எல்லாத்தையும் அமைதிப்படுத்தி அதை சுத்தப்படுத்தி நீங்கள் கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கிறது மூலயமா இந்த தேர்ட் பார்ட்டி உங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்றதை கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கான கண்டிப்பாக சக்ஸஸ், அபண்டன்ஸ், உங்களுக்கான எல்லாமே வந்து ப்ராஃபிட்லேருந்து ஒரு நியூ பிகினிங்லேருந்து எல்லாமே இருக்குது. பட் கொஞ்சம் கவனமாக இருங்க, உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்றதை பாருங்கள். ஸோ இதுதான் இன்றைக்கி உங்களுக்கு டிவைன் கொடுக்குற மெசேஜாக இருக்குது. ஸோ இந்த மெசேஜ் யாருக்கு ரெசனேட் ஆகுதோ அதை அவங்க எடுத்துக்கங்க. பொருந்தாதவங்க இது அடுத்தவங்களுக்கான மெசேஜ்னு விட்டுடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.